ஃபர்ஸ்ட் நான் அதோட குவாலிட்டி பத்தி சொல்லிடுறேன், அப்புறம் மாடல் பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன். பிராஸ் குக்கர் இது ஓபன் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. பணியாரம் நல்லா மொறுமொறுன்னு வரதுக்கு ரீசன் வெளியில ஃபுல்லாவே ஹேண்ட் ஹேமட் அண்ட் ஷைன் ஃபினிஷ் வரும். ரொம்ப அழகா இருக்கும். இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப மொறுமொறுன்னு தோசை வரும். வெறும் கிளாஸ் மட்டும் வேணும்ன்றவங்க வெறும் கிளாஸ் மட்டும் வாங்கி கொஞ்சம் வெயிட்டா இருக்க பாத்திரத்துல தான் நம்ம சமைக்கணும். இது வந்து பாத்தீங்கன்னா வித் லிட்டோட வரும். ஒரு ட்ரை பிளே மாடல்னு சொல்லுவோம். இது குவாலிட்டி வைஸ் ராஷ் குக்கர்ஸ் நாங்க என்னைக்குமே வந்து காம்ப்ரமைஸ் பண்றதே கிடையாது. ஹான்சா தாலி செட், அதாவது இது வந்து பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் பிரான்ஸ். பூண்டு வச்சுக்கக்கூடிய கார்லிக் கீப்பர் கிளேலேயே வந்து பாத்தீங்கன்னா அதுவாவே அதை பத்தி பேசுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் தான் இது. 8 இன்ச் டயா இருக்கக்கூடிய அஞ்சரை பெட்டி ஓபன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. பிளேட் வச்சுட்டு இதை திரும்ப ரொட்டேட் பண்ணோம்னா நம்மளுக்கு இங்க சூப்பரான ஃப்ரெஷ் சேவை வந்து நம்மளுக்கு இங்க வந்துடும். இதோட மூடி வந்து கிச்சனை மூடுற மாதிரி இருக்கும். ஓபன் பண்ணீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ள வந்து ஈயம் பூசி இருக்கும். அடுத்து நான் காட்ட போறது வந்து பாத்தீங்கன்னா பாயாச உருளி. ஆமா, நம்ம பாயாச சேனலுக்கு பாயாச உருளி. பாயாசம் வெளியவா? ஆமாண்ணே. பால் பாயாசமா? ஆமாண்ணே. வாங்க வந்துட்டேன். முந்திரி போட்டுருக்கேன், நெய் ஊத்திருக்கேன். பாயாசம் யார் தர்றா? பாஸ் கொடுப்பாருண்ணே. இன்னைக்கு நான் உங்களுக்கு காட்ட போறது வந்து பிராஸ் அண்ட் பிரான்ஸ் அண்ட் அம்மிக்கல் ஆட்டுக்கல்ல பத்தின வெரைட்டிஸ் தான் காட்ட போறேன். ஓகே, எனக்கு வந்து இவ்வளவு ஐட்டம் வந்து காட்டுறதுக்கு வந்து ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். இன்னும் நிறைய ஐட்டம் வந்து இந்த வீடியோல வந்து ஃபுல் வந்து கவர் பண்ண போறோம். எல்லாமே டீடைலா காட்ட போறோம். எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் பார்க்க வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். பிராஸ் குக்கர். இந்த பிராஸ் குக்கர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆன்டிக் மாடல், ரொம்ப ஈஸியாவே இருக்கும் நம்ம வீட்ல யூஸ் பண்றதுக்கு. ஃபர்ஸ்ட் நான் ஓபன் பண்ணி காட்டுறேன். இது ஓபன் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இத பத்தி பிரஸ் பண்ணிட்டு இத ஓபன் பண்ணிட்டு இந்த வெயிட் இருக்கு இல்லையா, இந்த வெயிட்டும் இங்க இருக்க நாபும் ஒரே சைஸ்க்கு வந்துடணும். ஒரே ஈக்குவலான இடத்துக்கு வந்துட்டு லைட்டாக பெண்ட் பண்ணி வெளில எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக லிட் ஓப்பன் ஆகிடும். இப்போ நான் உள்ளே காட்டுறேன் பாருங்கள். இது ஃபுல்லாகவே வந்து உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக டின் பூசி வச்சுருக்கோம். ஸோ மல்டி பர்பஸ் ரைஸ் மட்டும் இல்லை, இங்கே என்ன கிரேவி நம்ம வீட்டில் வைக்கணும்னு ஆசைப்பட்டாலும் உள்ளுக்குள்ளே வந்து ஈயம் பூசி இருக்கிறதுனால எல்லாமே இதை நம்ம வந்து செஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம அஞ்சரை பெட்டி பார்த்துடலாம். அஞ்சரை பெட்டியில் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட ரொம்ப ஒரு ஹியூஜ் வெரைட்டி நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு காட்ட போகிறது வந்து இந்த 5 இன்ச்சஸ் இருக்கக்கூடிய டயா இருக்கக்கூடிய அஞ்சரை பெட்டி. இது ரொம்ப காம்பேக்டாக இருக்கும், ரொம்ப க்யூட்டாக இருக்கும், ரொம்ப சின்னது. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த குட்டியாக நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கும் அது மட்டும் இல்லாமல் இதை வந்து பூஜா அறையில் பூஜா பாக்ஸாகவுமே யூஸ் பண்ணுறாங்க. கொஞ்சமாக விபூதி குங்குமம் சூடும் இது எல்லாமே போட்டு வச்சுக்கணும்னா இதில் வந்து போட்டு வச்சுக்க முடியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதுலேயே நம்மள்ட்ட சைஸஸ் இருக்குது. இப்போ நான் காமிச்சது 5, அடுத்து 6, 7, 8 and 9 வந்து நம்மளுடைய கிச்சன் பர்பஸ்க்கு யூஸ் ஆகக்கூடியது. இந்த 8 இன்ச் டயா இருக்கக்கூடிய அஞ்சரை பெட்டி ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிண்ணமுமே கிட்டத்தட்ட உங்களுக்கு 50 ல இருந்து 60 கிராம் உடைய ஹோல் ஸ்பைசஸ் அண்ட் பவுடர் ஸ்பைசஸ் ஸ்டோர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இதுலயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட 9 இன்ச் டயா இருக்கக்கூடியது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கீங்க, ஃபேமிலியில் வந்து 6 மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னா ஒரே ஒரு தடவை நான் வந்து ஸ்பைஸ் வந்து போட்டு ஃபில் பண்ணிக்கிட்டா போதும். எனக்கு மாதம் ஃபுல்லாக வரணும்னா இதில் இருக்கக்கூடிய உள்ள இருக்க ஒரு கிண்ணமுமே வந்து பார்த்தீங்கன்னா 100 கிராம்ஸ் வந்து பிடிக்கும். இதோடைய குவாலிட்டி நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ தூரத்துக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் எவ்வளோ ப்ரெஸ் பண்ணாலும் இது வந்து கொஞ்சம் கூட அமுங்காது, எதுவுமே பண்ணாது. இப்போ நான் காமிச்சது வந்து பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷ். அதுலேயே ஷைன் ஃபினிஷ் வேணும்னா இந்த இருக்கு பாருங்க ஷைன் ஃபினிஷ். அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு இந்த இது காமிச்சேன் பாருங்க. இது வந்து செல்ஃப் டிசைன்டு ஃபுல்லாவே. அதுலயே ஹேண்ட் ஹேமர்ட் வேணும் எனக்கு லிட்ல வந்து இந்த மாதிரி வந்து ஹேண்ட் ஹேமர்ட்ல வேணும்னா இதுவும் அவைலபிளா இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த புட்டுக்கடம் வந்து நம்ம கேரளால இருக்கக்கூடிய இந்த பெல் மெட்டல்னு சொல்லுவோம், அந்த குவாலிட்டி ஆஃப் பிரான்ஸ்ல செஞ்சது. ஃபர்ஸ்ட் நான் அதோட குவாலிட்டி பத்தி சொல்லிடுறேன், அப்புறம் மாடல் பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன். சவுண்ட் அப்படியே அந்த ஏர்ல டிராவல் ஆகும், அதுதான் இதோட பியூரஸ்ட் ஃபார்ம் வந்து நம்மளுக்கு சொல்றது. இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த குடம் வந்துடும் நம்மளுக்கு. இந்த குடமே வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் மோல்ட்ல பண்ணது. அடுத்து மேல இருக்கக்கூடிய கொலா, இந்த கொலாவுமே வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் மோல்டு. அதுக்கடுத்து இதுக்கு மேல வந்து ஒரு லிட் இருக்கும். அதுக்கப்புறம் இதுக்குள்ள வந்து ஒரு ஸ்டீமர் இருக்கும், அந்த ஸ்டீம் கண்டக்டர்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அதோடைய குவாலிட்டி நீங்க பார்க்கலாம், இந்த அளவுக்கு திக்னஸ் எங்கேயுமே இருக்கவே இருக்காது, ரொம்ப நல்ல திக்னஸா வந்து கொடுத்திருக்காங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம். இப்போ நம்ம பழைய மாடல்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஸ்டீம் வந்து நம்மளுக்கு லீக் ஆகும், அந்த பயம் இதுல தேவையில்லை. பிகாஸ் இதோடைய வெயிட் நல்லா இருக்கனால நல்லா கிச்சன் உட்காந்துக்கும் ஒரு பர்ஃபெக்டான போட்டு வந்து நம்ம செய்ய முடியும். சேவனாலிலாம் வந்து முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா மரத்துல இருக்கும், இது வந்து பியூர் பிரான்ஸ்ல பண்ண சேவனாலி. இந்த சேவனாலி வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்ம நல்லா இதை வந்து இப்படி ஓபன் பண்ணி மேல தூக்கிட்டு இந்த இடத்துல நம்ம மாவு அவிச்ச மாவை வச்சிட்டோம்னா கீழே ஒரு பிளேட் வச்சுட்டு இதை திரும்ப ரொட்டேட் பண்ணோம்னா நம்மளுக்கு இங்க சூப்பரான ஃப்ரெஷ் சேவை வந்து நம்மளுக்கு இங்க வந்துடும். இதோடைய ப்ராசஸ் நீங்க பார்க்கலாம் எவ்வளவு ஸ்மூதா அது அந்த அப்படியே ரொட்டேட்டா இறங்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கொஞ்சம் கூட கஷ்டமா இருக்கவே இருக்காது. அது மட்டும்
இல்லாமல் நம்மளுடைய கிச்சன்ஸ் எல்லாமே ரொம்ப சின்னதாக இருக்குது. இப்போ எல்லாமே ஃப்ளாட் சிஸ்டம்ஸில் இருக்கிறனால இதை ரொம்ப காம்பேக்டாகவே பண்ணியிருக்கோம். கவுண்டர் டாப்பில் வச்சிங்கன்னா கொஞ்சம் கூட ஷேக் இருக்காது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட பாக்ஸில் வரும். இப்போ நான் காட்ட போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எலிகண்டாக இருக்கக்கூடிய ஒரு பிரியாணி பாட். இந்த பிரியாணி பாட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு பிராஸ் உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஈயம் பூசியிருக்கும். லிட்ல வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே ஈயம் இருக்கவே இருக்காது. ஆன் கஸ்டமைஸ்ட் நம்ம வந்து இப்போ லிட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஈயம் பூசி கொடுக்குறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 கிலோ பிரியாணி வந்து நீங்கள் இதில் பண்ணலாம். 3/4 கிலோ வந்துக்கலாம். ஆமாம், அதாவது ஃபேமிலி ஆஃப் 2 இது வந்து பண்ணலாம். இது அப்படியே குக் பண்ணி அப்படியே நீங்கள் வந்து சர்வராக வந்து யூஸ் பண்ணலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட 2 மாடல் இருக்கு. ஒன்று வந்து மூடி இந்த மாதிரி லைட்டாக மேலே தூக்குன மாதிரி வரும். இன்னொரு மாடல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடல் லைட்டாக வந்து உங்களுக்கு லிட் வந்து உள்ள வழியா க்ளோஸ் ஆகும். ஓகே, ரெண்டுமே நல்லா இருக்கு. ரெண்டுமே எடுத்துறாங்க போல. ரெண்டுமே அழகா தான் இருக்கும். ஓகே, மோஸ்ட்லி இது வந்து நீங்க gift-க்கு சூப்பரா கொடுக்கலாம் மேம். கண்டிப்பா கிஃப்டிங்க்கு ஒரு சூப்பரான ஆப்ஷனா இருக்கும். இந்த டீ கெட்டில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்ட்டா ஸ்டவ்ல வச்சு குக் பண்ண முடியும். ஓகே, இத அப்படியே வச்சு டீ போட்டுக்கலாம். நீங்க எங்கயாவது வந்து கொஞ்சம் வெளியலாம் போறீங்கன்னா நீங்க வந்து இந்த வுட் ஃபயர்லலாம் வச்சு கூட நீங்க வந்து பண்ணனும்னா கூட இதுல நம்ம டீ போட்டுக்க முடியும். பார்க்க ஒரு நல்ல ஒரு விண்டேஜ் மாடல் இருக்கு. ரொம்ப அழகா இருக்கும் இது. இது வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள வந்து ஃபுல்லா டின் வந்து கோட் பண்ணிருக்கோம். இதுல டின் பூசுறது அதாவது ஈயம் பூசுறது வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ ஈஸி கிடையாது. பிகாஸ் இந்த வாய் வந்து கொஞ்சம் குறுகலா இருக்கறனால நீங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா எங்கேயுமே கேப் இல்லாம நம்ம வந்து ஃபுல்லாவே பூசியிருக்கோம். ஹேண்டில் சூடாகவே ஆகாது. அப்படி நீங்க கேரி பண்ணலாம். டைரக்டா அப்படியே எடுத்துக்கலாம். அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ நான் டீ கெட்டில் உங்களுக்கு காமிச்சிட்டேன் இல்லையா? அப்போ இதை சர்வ் பண்றதுக்கு ஒரு டீ கப் நம்மளுக்கு வேணும்ல. இங்க பாருங்க பிரான்ஸ்ல ஒரு சூப்பரான கப் அண்ட் சாசர் டீக்கு. சூப்பர் மேம். இது அப்படியே செட்டாவே எடுத்துக்கலாம் நம்ம. அப்படியே செட் எடுத்துடலாம். காஃபி ஃபில்டர்ஸ் நான் வந்து காட்டுறேன் பாருங்க. இவ்வளவு வெரைட்டி வச்சிருக்கீங்க. கண்டிப்பா நிறைய இருக்கு. காஃபி ஃபில்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்ட ஒரு வெரைட்டி. ஃபர்ஸ்ட் நான் காட்ட போறது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு நம்மள்ட்ட இருக்கக்கூடிய ட்ரெடிஷனலா எல்லா பக்கமும் கிடைக்கக்கூடிய ஒரு காஃபி ஃபில்டர். இந்த காஃபி ஃபில்டர் வந்து பாத்தீங்கன்னா 2 சர்வ் இருக்கக்கூடியது. இதுவும் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்திருப்பாங்க. இதுதான் இதோடைய வெயிட். இந்த வெயிட்ல எங்களுக்கு ஒரே ஒரு ப்ராப்ளம் வந்து வந்தது. என்னன்னா கஸ்டமர் ரிவ்யூல தான் எங்களுக்கு இது சொன்னாங்க. இது பக்கத்துல பார்த்தோம்னா இது சின்னதா ஒரு நோசிங் வச்சிருப்பாங்க இந்த ஹேண்ட்ல வந்து ஃபிக்ஸ் பண்றதுக்கு. இந்த நோசிங் என்ன ஆகுதுன்னா ஒரு 1 இயர் 2 இயர்ஸ்ல இந்த சூடு பட 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 இது வந்து வெளியில வந்துருது. ஸோ கஸ்டமர் எங்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா இதை நாங்கள் வாங்கிட்டு போறோம், இது இல்லைன்னா எங்களுக்கு காஃபி வந்து கரெக்டாக இறங்க மாட்டேங்குது, உள்ள ஃபில்ட்ரேஷன் ஆக மாட்டேங்குது. ஸோ அது மாதிரி நீங்கள் எனக்கு இது ஒரு 2 இயர்ஸ்லேயே வந்து போகிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் நல்ல லாங் டைம் யூஸ் பண்ணுற மாதிரி ப்ராடக்ட்ஸ் வேணும்னு கேட்டாங்க. அதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிட்ட வந்து ஒரு நியூ ப்ராடக்ட் வந்திருக்கு, நான் காட்டுறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன ப்ராடக்ட்டு. இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த காஃபி ஃபில்டர் உங்களுக்கு மேட் ஃபினிஷு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு நாங்கள் சேஞ்ச் பண்ணது வந்து இந்த காஃபி கலெக்ஷனோடைய ஸ்பேஸ். இது நல்லா ஹைட்டாக இருக்கும், நிறைய டிகாஷன் வந்து கலெக்ட் பண்ணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய லிட்டு நல்லா வெயிட்டாக இருக்கும். நான் முதலே காமிச்ச மாதிரி அந்த காஃபி ஃபில்டரோட வெயிட்டையும் இந்த காஃபி ஃபில்டரோட மேலே இருக்கக்கூடிய வெயிட்டையும் பார்க்கலாம். இது சிங்கிள் பீஸ் மோல்டில் பண்ணது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்காரணத்தை கொண்டு உடையவே உடையாது, எதுவுமே ஆகாது, அப்படியே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் இப்போ உங்களுக்கு இந்த 2 ப்ராடக்டோட டிஃப்ரென்ஸ் காட்டுறேன் பாருங்க. இது வந்து நான் உங்களுக்கு சொன்ன ஒரு ட்ரெடிஷ்னலாக நார்மலாக நம்மளுக்கு எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடியது. இது நம்மளுடைய சேஞ்ச் பண்ணி எடுத்துட்டு வந்தது. இந்த 2 ஃபில்ட்ரேஷன் ஹோல் டிஃபரன்ஸ் பாருங்க. கண்டிப்பா மேம், பார்க்கறப்ப நல்ல ஒரு டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும் பாருங்க. கண்டிப்பா மேம், ஒன் திங் இப்போ வந்து சேல்ஸ்க்கு வந்து நீங்க எதை ரெஃபர் பண்றீங்க? இது ரெண்டுமே வச்சிருக்கோம் நம்ம கிட்ட. ரெண்டுமே அவைலபிளா இருக்கு. இதை விருப்பப்படுறவங்களும் இருக்காங்க, இதை விருப்பப்படுறவங்களும் இருக்காங்க. டவரா செட்டு ரொம்ப யூனிக்கா, ரொம்ப அழகா, ரொம்ப நீட்டா இருக்கும். இதோட குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா கிளாஸோட குவாலிட்டி கண்டிப்பா இது வந்து வீரல் விடவே விடாது. பொதுவா வந்து பித்தளையில கிளாஸ் வாங்கினாங்கன்னா என்ன ஆகும்னா ஒரு 8 மாசத்துல நடுவில் வீரல் விட்டுரும். அப்ப அந்த ப்ராடக்ட்டை திரும்ப யூஸ் பண்ணவே முடியாது. இதோட குவாலிட்டி நாங்கள் எப்படி கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட வந்து இதுல வீரல் விடவே விடாது. நீங்க அப்படியே பிரஸ் பண்ணி பார்க்கலாம். சூப்பர் மேம். ஒன் திங் இதெல்லாம் வந்து கும்பகோணத்துல ரொம்ப ஃபேமஸா இருக்கு டிகிரி காஃபிக்கு. கண்டிப்பா. பட் நம்மட்ட இது வந்து பல்காவே வந்து நிறையவே இருக்கு. இதெல்லாம் நாங்க வந்து நிறைய இப்போ ஒரு கார்ப்பரேட் ஆர்டர்ஸ் கூட நாங்க பண்ணி கொடுத்தோம். 500 பீஸ் பண்ணி கொடுத்தோம் நாங்க. வெறும் கிளாஸ் மட்டும் எடுத்துட்டு வந்திருக்கோம். ஓ, செப்பரேட்டா இது மட்டும் இருக்கு. ஆமா, வெறும் கிளாஸ் மட்டும் வேணும்ன்றவங்க வெறும் கிளாஸ் மட்டும் வாங்கிக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய வாட்டர் கிளாஸஸ் வந்து காட்டுறேன். இது வந்து பாத்தீங்கன்னா அந்த இதோட நல்லா டாலா இருக்கும். அது போக இதோட திக்னஸுமே ரொம்ப நல்லா இருக்கும். இதோட குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கும். இதில் நம்ம கிட்ட நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. இப்போ நான் காமிச்சது வந்து பார்த்தீங்கன்னா ரிங் ப்ளஸ் செக்குடு மாடல். இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ரிங் மாடல் மட்டும் வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுலயே வந்து வெறும் செக்ஸ் வேணும்னாலும் வெறும் செக்ஸ் இருக்கு. சூப்பர். ஆக்சுவலா இதெல்லாம் ஒரு கெஸ்ட் வராங்கன்னா தண்ணி ஊத்தி கொடுக்கிறதுக்கு இதுல கொடுத்தாலே ஒரு செம்மையா நல்லா இருக்கும். ஹெல்த் பெனிஃபிட் நல்லா இருக்கும். ஹெல்த் பெனிஃபிட்ஸுமே நல்லா இருக்கும். நம்ம வந்து பித்தளையில வந்து நம்ம சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு ஜிங்க் ரொம்பவே கிடைக்குது. அடுத்து ஆல்கலைன் கேன்சரஸ் வராம தடுக்குது. பிரான்ஸ்ல குக் பண்றது மூலமா நம்ம
நம்மளுக்கு அதே மாதிரி தான் ஆல்கலைன் இருக்கு. அதே மாதிரி நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பிரான்ஸ்ல குக் பண்ண முடியும். நம்ம ஹோல் பாடியோட நியூரலாஜிக்கல் சிஸ்டமை ரெகுலேட் பண்றதுக்கு பிரான்ஸ் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. இப்போ நான் உங்களுக்கு காட்ட போறது வந்து பாத்தீங்கன்னா கான்சா தாலி செட். இது வந்து செட்டுன்னு நான் காமிக்கிறேன். இது செட்டா நீங்க வாங்கணும்னு அவசியம் கிடையாது. ஈச் அண்ட் எவ்ரி பீஸ் இண்டிவிஜுவலா நீங்க தனித்தனியா வாங்கிக்கலாம். இது என்ன கான்சா அப்படின்னா என்னன்னா நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். அதாவது இது வந்து பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் பிரான்ஸ். இதில் டின் அதாவது ஈயம் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் உங்களுக்கு. அப்படின்றப்போ இதை வந்து குக் பண்ண முடியாது. இதை வெறும் சர்விங் வேற மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான கட்டோரிஸ், இந்த சின்ன சின்ன கட்டோரிஸ், இந்த டெசர்ட் சர்வ் பண்ணக்கூடியது, அப்புறம் இந்த சைஸ் ஆஃப் கட்டோரி வந்து பார்த்தீங்கன்னா வித் ஸ்பூனோட வரும். தனியாக வேணால் தனியாக எடுத்துக்கலாம், ஸ்பூன் தனியாக வேணாலும் வாங்கிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டுறதுக்கு ரொம்பவே அதிகமாக நம்ம கிட்ட போயிட்டு இருக்கிறது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கான்சாலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ், தண்ணி குடிக்கிற கிளாஸ். இது வந்து ரொம்ப பியூரஸ்ட் ஃபார்ம். இப்போ உங்களுக்கு இந்த செட்டாக வேணும்னாலும் நீங்கள் செட்டாக எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு செட்டாலாம் வேண்டாம், வெறும் பிளேட் மட்டும் போதும் அப்படின்னா வெறும் பிளேட் மட்டும் நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்கு. தனித்தனியாக எடுத்துக்கலாம். வெப்சைட்ல செக் பண்றப்ப இது செட் ஆகிறது கூட இல்ல, இது நான் செட்டா இப்ப வீடியோக்காக காமிச்சிருக்கேன். எல்லாமே தனித்தனியா தான் வரும். ஓகே, இண்டிவிஜுவலா இருக்கறப்ப நம்ம செலக்ட் பண்ணி நம்ம வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா எல்லாருக்குமே இந்த ரெக்குயர்மென்ட் இருக்காது. ஒரு சில பேர் சின்ன கட்டோரி மட்டும் எனக்கு 2 வேணும்னு வாங்க. அவங்க ஃபேமிலி ரெக்குயர்மென்ட்க்கு தகுந்த மாதிரி அவங்க சூஸ் பண்ணிக்கலாம். நெய் செம்புல நம்ம கிட்ட 2 பேட்டர்ன்ஸ் இருக்கு. ரெண்டையுமே காட்டுறேன். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மேல செம்பு மாதிரி வந்து மேல லிட் வரும். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஆப்பிள் ஷேப்ல கட்ஸ் வரும். இதோட மூடி வந்து கிச்சனை மூடுற மாதிரி இருக்கும். ஓபன் பண்ணீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ள வந்து ஈயம் பூசி இருக்கும். ஈயம் பூசி உள்ளுக்குள்ளேயே வந்து அதுக்கான குட்டி ஸ்பூனுமே இருக்கும். இந்த ஈயம் பூசினது ஏன் நாங்கள் பூசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் இந்தியா அப்ராட்ஸில் இருக்காங்க. அங்கெல்லாம் வந்து கோல்டு கிளைமேட்ஸ் இருக்கனால நெய் உறைஞ்சிடுது. அப்போ வந்து இல்லை இப்போ இந்த பித்தளையில் வந்து நம்ம ஈயம் பூசாமல் நம்ம சூடு பண்ணோம்னா அது வந்து நம்மளுக்கு ஃபுட்டுக்கு வந்து நல்லது கிடையாது. ஸோ அதனால ஈயம் பூசினா இதவே அப்படியே ஸ்டவ் மேலே எடுத்து வச்சு அப்படியே சூடு பண்ணி அவங்க திரும்ப சர்வ் பண்ண முடியும். அதுக்காக தான் நம்ம ஈயம் பூசி கொடுத்தோம். இந்த மாடலை இப்போ உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டேன் இல்லையா, உங்களுக்கு ஸ்பூனுக்கு வந்து இந்த இடத்துல லைட்டாக கட்டுமே இருக்கு. இது வந்து ஸ்பெஷல் ஃபார் நெய்க்காக அந்த நெய், ஆமாம் நெய் எண்ணெய் ரெண்டுமே நம்ம ஊற்றி வச்சுக்கலாம். அடுத்து இந்த பேட்டர்ன் நான் காட்டுறேன் பாருங்க. இது வந்து உங்களுக்கு க்ளோசிங் டைப்ல வராது, ஜஸ்ட் இப்படி வச்சு மூடுற மாதிரி தான் இருக்கும். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா போயிட்டு இருக்கு. இதுக்குள்ளேயுமே நம்ம ஈயம் பூசியிருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா தூபக்கால். தூபக்காலில் நம்ம கிட்ட 2 பேட்டர்ன் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு லிட்ல இருக்கக்கூடியது. இது உங்களுக்கு வந்து வீட்டில் இப்போ எடுத்துட்டு போய் ஃபுல் வீடு நீங்கள் வந்து அந்த சாம்பிராணி காமிச்சு எடுத்துட்டு வரணும்னா இது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஏன்னா இந்த லிட் எங்கேயுமே உங்களுக்கு வந்து விழுகாது, ஷேக் ஆகாது, இதுலேயே ஃபிக்ஸ்டாக வந்துடும். ஸோ இதை வந்து ஈஸியாக கேரி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாடலில் வந்து நம்ம கிட்ட 2 சைஸ் இருக்கு, ஸ்மால் அண்ட் லார்ஜ். 2 சைஸ் இருக்கு. அடுத்து நான் காட்ட போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த உடன் ஹேண்டில் தூபக்கால். இந்த உடன் ஹேண்டில் தூபக்கால் வந்து பார்த்தீங்கன்னா பூஜாரில் மட்டும் வச்சுக்கிறீங்க அப்படின்னா இதுவுமே பர்ஃபெக்டாக இருக்கும். இதில் வந்து உடன் ஹேண்டில் வந்துடும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு லிட் இருக்கும். நீங்கள் உள்ளுக்குள்ள வந்து சாம்பிராணி வச்சுட்டு நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணி உங்களுடைய பூஜாரில் வச்சிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக உங்களுக்கு 4 பீஸ் செட் வரும். அதாவது கீழே இது வந்து ஜஸ்ட் ஸ்க்ரூ டைப்ல தான் கொடுத்துருக்கோம். ஆமா, கிளீனிங்குமே இது ரொம்ப ஈஸி. இது கிளீன் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் ஸ்க்ரூ பண்ணி இது ஒரு பீஸ், ஹேண்டில் தனியா வந்துரும், மேல இருக்க டூம் தனியா வந்துரும், லிட் தனியா வந்துரும். 4 பீஸா வந்துரும். இது நீங்க வாஷ் பண்ணிட்டு திரும்ப அதே மாதிரி அசெம்பிள் பண்ணி உங்க பூஜைல வச்சுக்கலாம். I think இது வந்து ஹேண்டில் வந்து ரொம்ப டிஃபரண்டா கொடுத்து ஹேண்டில் வந்து உடன்ல இருக்கு. உடன்ல இருக்கனால நமக்கு சூடு வந்து அந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆகாது. இதுல வந்து நம்ம கிட்ட 3 சைஸ் இருக்கு, ஸ்மால், மீடியம் அண்ட் லார்ஜ். 3 சைஸஸ் நம்ம கிட்ட இருக்கு. உடன் ஹேண்டில் வந்து 3 சைஸ் வந்து அவேலபிளா இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நான் காட்ட போறது ரொம்ப யூனிக்கா இருக்கக்கூடிய இந்த தாளிப்பு கரண்டி, பிராஸ் தாளிப்பு கரண்டி. ரொம்ப எலிகண்டா இருக்கும். வீட்ல வச்சாலும் சரி, யூஸ் பண்றதுக்கும் சரி. உள்ளுக்குள்ள வந்து நம்ம டின் பூசிருக்கோம். ஏன்னா இதுல கொஞ்சமா வெங்காயம் இதெல்லாம் போட்டு லைட்டா தாளிச்சு சாம்பாருக்கு கொட்டணும் அப்படினாலுமே நீங்க இதுல தாராளமா யூஸ் பண்ணிக்கிற முடியும். ரொம்ப கியூட்டா இருக்கக்கூடிய அண்ட் ரொம்ப ஆத்தென்டிக்கா, ரொம்ப நல்ல வெயிட்டாவும் இருக்கும். குவாலிட்டி வைஸ் ராஷ் குக்வர்ஸ் நாங்க என்னைக்குமே வந்து காம்ப்ரமைஸ் பண்றதே கிடையாது. ஸோ இந்த தாளிப்பு கரண்டியுமே வந்து மஸ்ட் பை தான் ஒரு வீட்டில் இருக்கணும்னா. இந்த இஎஸ்எம்ல வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக நம்ம சொல்லுவாங்க உடம்பு சரியில்லைன்னா ரசம் வச்சு சாப்பிட்டா உடம்பு சரியாகும்னு சொல்லி. அதுக்கு காரணம் என்னன்னா இந்த இஎஸ்எம்ல வச்சு சாப்பிட்ற ரசம் வந்து நம்ம பாடியில் இருக்கக்கூடிய அந்த கிருமிகளை இமீடியட்டா டவுன் பண்ணிட்டு நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு எனர்ஜி கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. இது ரசம் மட்டும் தான் வைக்க முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளி ஈயம்னு சொல்லக்கூடிய வெள்ளி பிளஸ் ஈயத்தை சேர்த்து செய்யறது தான். இது வந்து சாஃப்ட் மெட்டல். இதை வெறும் பாத்திரமா எடுத்து
ஸ்டவ் மேல வச்சா பாத்திரம் கரைஞ்சிரும். அதனால இதுல வந்து எல்லா ரசத்துக்கு தேவையான எல்லா பொருட்களையும் வச்சு கூட்டி வச்சுட்டு எடுத்து வச்சு மேல நுர கட்டினோடனே அப்படியே இறக்கிடணும். அப்படியே இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான ரசம் நம்மளுக்கு இருக்கும். ஈயசம்பள தாளிச்ச ரசத்துக்கு ஒரு தனி மனமே உண்டு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட 3 பேட்டர்ன் வந்து அவைலபிளா இருக்கு. இந்த ஒரு பேட்டர்ன் பிளஸ் அடுத்து இந்த அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பேட்டர்ன் இருக்கு பாருங்க, காட்டுறேன். இந்த சூப்பர். நீங்க பரவாயில்ல, எதுக்குன்னு சொல்றீங்கன்னா எதுக்குனே தெரியாம வாங்கி வச்சுட்டு யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. கண்டிப்பா. இந்த ஈயசம்பு வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு ஓல்டு ஈயசம்பு இருக்கு, அதை போட்டுட்டு நீங்க நம்ம கடையில புதுசு எடுக்கணும் அப்படின்னா ஈயசம்பு மட்டும் நாங்க வந்து ஓல்டு வந்து நாங்க எடுத்துக்கிறோம். எக்ஸ்சேஞ்ச் கூட பண்ணிக்கலாம். எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓல்டு ஈயசம்பு பணியாரக்கல்லு, பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய பணியாரக்கல்லு. இது வந்து பாத்தீங்கன்னா 5 குழி பணியாரக்கல்லு. அடுத்து இதுலயே வந்து பாத்தீங்கன்னா நம்மகிட்ட 7 குழி, அடுத்து 9 குழி. இதுல வந்து பணியாரம் வந்து கேட்கவே வேண்டாம். நல்லா வந்து ஒரு நெய்யப்பெல்லாம் பண்றீங்க, அதெல்லாம் பண்ணீங்கன்னா சூப்பரா இருக்கும். நல்ல நெய் தழும்ப மேல மொறுமொறுன்னு உள்ளுக்குள்ள சாஃப்டா பணியார வேணா கண்டிப்பா நீங்க பிரான்ஸ் பணியாரக்கல்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும். இது கண்டிப்பா வாங்கி ட்ரை பண்ணுங்க. எவ்வளவு சூப்பரா இருக்கு பாக்கிறதுக்கு. அது பிரீமியமா இருக்கு. அங்க வச்சு செஞ்சாலே ரொம்ப நல்லா இருக்கும். நல்ல ஹெவியா இருக்கும். அந்த ஹெவினஸ் தான் வந்து அந்த பணியாரம் நல்லா மொறுமொறுன்னு வரதுக்கு ரீசன். நம்ம வீடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா தினம் யூஸ் பண்றது கடாய்ஸ். கடாயில வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஹியூஜ் வெரைட்டிஸ் இருக்கு. பிரான்ஸ், அப்புறம் சிங்கிள் மோல்டு, ஹை குவாலிட்டி, பெல் மெட்டல், பிரான்ஸ், இந்த மாதிரி நிறைய இருக்குது. நான் ஒன்றா காட்டுறேன். இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 inch டயா இருக்கக்கூடிய கடாய், பிராஸ் கடாய். வெளியில் ஃபுல்லாகவே ஹேண்ட் ஹேமட் அண்ட் ஷைன் ஃபினிஷ் வரும். உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈயம் பூசி வச்சுருக்கோம். இது வந்து எவ்ரிடே நீங்கள் எல்லா கிரேவியும் இதில் பண்ணலாம். ஈயம் பூசிட்டனால நீங்கள் எல்லா புளி, தக்காளி எல்லாமே சேர்த்து செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் இதுலேயே நீங்கள் ஸ்டோர் பண்ணியும் வச்சுக்கலாம். உடனே நீங்கள் வேறு பாத்திரத்துக்கு மாற்றணுன்ற அவசியம் இதில் கிடையவே கிடையாது. எல்லாமே சமைச்சிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட 8 inchல ஸ்டார்ட் ஆகி 12 inch வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. 12 inch இருக்கு. சைடுல காட்டுங்களா, இந்த பாருங்க, இந்த பேட்டர்ன்லாம் ரொம்ப யூனிக்கா இருக்கு. நான் இதெல்லாம் ஹீட் ஆவறப்ப இதெல்லாம் ஏதாவது ஒரு ரொம்ப வேற மாதிரி டிசைன் மாதிரி அந்த மாதிரி ஏதாவது டிசைன்லாம் எதுவுமே மாறாது. நான் முதல்லயே சொன்ன மாதிரி பித்தளை அப்படினாலே வந்து பாத்தீங்கன்னா அது ஆக்சிடைஸ் ஆக தான் செய்யும். இது வந்து பாத்தீங்கன்னா கோதுமை மாவு, சிட்ரஸ், பேக்கிங் சோடா, நம்ம கிச்சன்ல என்ன பொருட்கள் இருக்கோ அதை வச்சு நான் பண்ணி இதை வந்து எடுத்துட்டு வந்தேன் நம்மளோட சேல்ஸுக்கு. இது நான் ஆக்சுவலி வீட்ல எனக்காக யூஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு ஃபார்முலா. கஸ்டமருக்காக நீங்க வந்து ஆமா, கஸ்டமருக்காக இது லான்ச் பண்ணோம். இது வச்சு நீங்க மெயின்டைன் பண்ணும்போது அப்படியே இருக்கும் பொருள். ஓகே, இது வந்து 100% ரிசல்ட் வந்து இருக்கு. சூப்பரா இருக்கும். ஒரு 80 years ஓல்டு பானையை எடுத்து பரன் மேல இருந்து எடுத்து அதை க்ளீன் பண்ணி புதுசா மாத்தி நம்ம சேனல் ஜாக்ஸ் கிச்சன்ல வீடியோ போட்டுருக்கேன். நீங்க செக் பண்ணி பாருங்க. இன்னொன்னு இது வந்து நீங்க வந்து இங்க பர்ச்சேஸ் பண்ண முடியாது, பர்ச்சேஸ் பண்ணிட்டு கிடையாது. இது இன்டிவிஜுவலா கேட்டால இது இன்டிவிஜுவலாவே எடுத்துக்கலாம். நிறைய பேர் வந்து இப்போ வெப்சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒன்ஸ் வாங்கிருப்பாங்க, அடுத்த வெப்சைட்ல இது மட்டும் ஆர்டர் வரும். இப்போ நான் வந்து உங்களுக்கு பிராஸ்ல கடாய் காமிச்சேன், அடுத்து வந்து பிரான்ஸ் கடாய் காட்டுறேன் பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெடிஷனல் மாடல் இருக்கக்கூடிய பிரான்ஸ் கடாய். இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே ஃபினிஷ்டா இருக்கும். இதுல உங்களுக்கு எல்லாமே செய்ய முடியும். ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 to 4 hours வரைக்கும் சாப்பாடு நீங்க இதுல வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க இதை வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்தணும். புளி, தக்காளி சேர்த்திருந்தா, சேர்க்கல அப்படின்னா இதுல நீங்க தாராளமா வச்சுக்கலாம். சேஃபே பார்க்கிறதுக்கு ரொம்ப டிஃபரண்டா இருக்கு பாருங்க. ரொம்ப ட்ரெடிஷனலா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்து நான் உங்களுக்கு காட்ட போறது வந்து பாத்தீங்கன்னா மேட் ஃபினிஷ் சிங்கிள் மோல்டு கடாய். சிங்கிள் மோல்ட்ல வந்து பண்ணிருக்காங்க. ஆமா, நல்ல ஹெவியா இருக்கும். ஓகே, நல்ல வெயிட் ஆகும். கிட்டத்தட்ட 5 kg மேல வரும் போலியா? இது வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு 4 kg வரும். 4 kg வந்து வருது. ஆமா, பொதுவா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட்டா இருக்க பாத்திரத்துல தான் நம்ம சமைக்கணும். ஏன்னா அப்பதான் நம்மளுடைய வெஜிடபிள்ஸ்ல இருக்கக்கூடிய நியூட்ரிஷன் வேல்யூஸ் வந்து பர்ன் ஆகாம இருக்கும். ஓகே, இன்னொன்னு இது மாதிரி யூஸ் பண்றப்ப கேஸ் கூட சேவ் ஆகும் போலயா? ஆமா, ஃபர்ஸ்ட் சூடு ஆகிறதுக்கு ஒரு 10 seconds ஆகும். அதுக்கப்புறம் ஒன் சூடு பிடிச்சுனா கட 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 நம்ம சமைச்சிட்டே போயிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் வேற என்ன இருக்கு? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம எவ்ரிடே யூஸ் பண்ணக்கூடிய நைட் பகல்ல நம்ம வீட்ல எப்பவுமே தோசை இருக்கும். சோ தோசை தவா பிரான்ஸ்ல ஒரு சூப்பரான தோசை தவா உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஒரு ஃபைன் ஃபினிஷ்ல உங்களுக்கு வந்து தோசை தவா இப்ப நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம். எனக்கு एक्चुअली இது எனக்கு புதுசா இருக்குன்னு தெரியல. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இதெல்லாம் வந்து பாத்துட்டு இருக்கேன். ஆடியன்ஸ் சைடு வந்து இது எப்படி இம்ப்ரஸ் ஆவறாங்களா அது பாத்துட்டு? இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த பிரான்ஸ் தவாலாம் ஃபர்ஸ்ட் வந்து எங்கள்ட்ட வந்து ஸ்டாக் அவுட் ஆச்சு. இது एक्चुअली பாத்தீங்கன்னா இதோட ஆர்டிசன்ஸ் எல்லாரும் கேரளால இருக்காங்க. சோ நடுவுல எல்லாம் இது பண்றதே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்ப திரும்ப அந்த ஆர்டிசன்ஸை தேடி கண்டுபிடிச்சு திரும்ப இப்ப வந்து ஸ்டாக் வந்து எடுத்துட்டு வந்திருக்கோம். இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப மொறுமொறுன்னு தோசை வரும். ஒன்ஸ் வாங்கிட்டா நம்ம கடையை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வேணாம்னு சொல்லி பொருளை தூக்கி போட்டாதான் பொருளுக்கு ஒண்ணுமே ஆகவே ஆகாது. சூப்பரா இருக்கும். எவ்ரிடே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பால் காய்ச்சறதுக்கு, டீ போடுறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். இத புதுசா வீடு புண்ணியஜனிக்கு போறாங்கன்னா இதெல்லாம் வாங்கி கொண்டு போய் கொடுத்தலாங்க. ஆமா, கண்டிப்பா. எங்க கிட்ட வந்து நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நியூலி மேரிட் கப்பிள்ஸ் வருவாங்க. நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட கிச்சனே செட் பண்ண போறேன், எனக்கு வந்து ஒரு செட் வேணும்னு கேட்பாங்க. அப்போ நாங்களே உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவோம். ஒரு டீ போடுறதுக்கு ஒரு பாத்திரம், பாலுக்கு அதாவது மல்டி பர்பஸா ஒரு குக்கர், இந்த
இல்லாம நாங்களே வந்து செட் பண்ணி கொடுப்போம். அந்த மாதிரி யாராவது வேணும்னு சொன்னீங்கன்னா சஜஷன் நம்ம கண்டிப்பா. ஏன்னா ஒரு மேரேஜ் ஆயிட்டு வெளியூருக்கு தான் வந்து வருவாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மட்டும் தான் இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப சூட்டபிளா இருக்குங்க மேம். ஆமா. ஓகே, இதுல வந்து சைஸஸ் இது மட்டும் தான் இருக்குங்களா இல்ல இதுல வந்து நம்ம கிட்ட 1 லிட்டர் 1.5 லிட்டர் ரெண்டு இருக்கு. ஓகே, இல்ல ஹேண்ட்லும் பாருங்க ரொம்ப யூனிக்கா வந்து இந்த மாதிரி வந்து கொடுத்தாங்க. உள்ள வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கொடுத்துறாங்க மேம். ஆமா, ஈயம் பூசிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பித்தளையை பொறுத்த வரைக்கும் கவலையே கிடையாது, எல்லாமே குக் பண்ணலாம் அதுல. ஆமா, இதுலயே வந்து ஹேண்ட் ஹேமர் இருக்கு, ஃபிளாட் இருக்கு. நம்மளுக்கு வந்து கஸ்டமர் கைப்பட்டு பாலிஷ் போயிடக்கூடாதுன்றதுக்காக நாங்க ரேப் பண்ணி வச்சிருக்கோம் எல்லாத்தையுமே. உங்களுக்கு முதல்ல காமிச்சதெல்லாம் வந்து லிட் இல்லாத கடாய்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா வித் லிட்டோட வரும், ஒரு ட்ரைப்ளே மாடல்னு சொல்லுவோம் இதுக்கு. நம்மளோட கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா மாடர்ன் கிச்சன் வித் ட்ரெடிஷனல் குக்வேர்ஸ் அப்படின்றதான் நம்மளோட கான்செப்டே. ஸோ நம்ம மாடர்னைஸ்டு கிச்சன்ல இருக்கலாம், பட் யூஸ் பண்ற பாத்திரம் எல்லாமே அதே மாதிரி மாடர்னாவும் ட்ரெடிஷனல் லுக்கோட இருக்கணும் அப்படின்றது தான். உள்ளுக்குள்ளேயுமே வந்து டின் போசி வச்சிருக்கோம். இந்த பித்தளை ஹண்டி வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால், மீடியம் அண்ட் லார்ஜ் 3 சைஸ்ல இருக்கு. இது செட்டு கிடையாது, தனித்தனியா வேணும்னாலும் தனித்தனியா வாங்கிக்கலாம். இது ஸ்மால் மட்டும் வேணும் அப்படின்னாலுமே ஸ்மால் மட்டும் கிடைக்கும். ஸ்மால்ல மட்டும் எனக்கு 6 பீஸ் வேணும், 8 பீஸ் வேணாலும் அந்த மாதிரியும் கிடைக்கும். அதே மாதிரி தான் மீடியம் அண்ட் லார்ஜ்ல. உள்ள ஈயம் பூசி இருக்கனால இது நீங்க சர்வ் பண்ணிட்டு திரும்ப ரீஹீட்டிங் பண்ணா கூட இதை நீங்க ரீஹீட்டிங் பண்ணிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லிட்டோடயே வந்துடும். இது மேட் ஃபினிஷ் வந்து பாத்தீங்கன்னா முதல்லலாம் வந்து ஷைன் ஃபினிஷ் மட்டும் தான், பித்தளை வெங்கலனாலே ஷைன் ஃபினிஷ் மட்டும் தான். மேட் ஃபினிஷ் இப்போ வந்து நிறைய பேர் லைக் பண்றதுக்கு காரணம் என்னன்னா இந்த மேட் ஃபினிஷ் உங்களுக்கு அப்படியே இருக்கும். இப்போ இந்த ஷைன் எடுத்துட்டீங்கன்னா இது ஃப்ரிக்ஷன்ல வரக்கூடிய ஷைன், இதுக்கு மேல கோட்டிங் கிடையாது. ஸோ இது என்ன ஆகும்னா ஒரு 5 வாட்டி 6 வாட்டி வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் இது உங்களுக்கு மேட் ஃபினிஷா மாறும். ஸோ இப்போ வந்து நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா மேட் ஃபினிஷாவே வாங்கிட்டா அது எப்பயுமே ஒரே லுக்ல இருக்கும் இல்லையா? ஸோ மேட் ஃபினிஷ் நிறைய பேர் இப்போ லைக் பண்றாங்க. இதுல வந்து உங்களுக்கு சைஸஸ் கிடைக்குங்களா? சைஸஸ் வந்து 2 இருக்கு, 8 and 10. பாயச சேனலுக்கு பாயாச உருளி. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேட் ஃபினிஷ்ல இருக்கக்கூடிய பாயாச உருளி. இது வந்து ஸ்பெஷல் ஃபார் பாயாசம் செய்யறதுக்காகங்களா? ஆமா, பாயாசம், ஸ்வீட் ஐட்டம்ஸ் எல்லாமே நீங்க பண்ணலாம். இது வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் மேட் ஃபினிஷ். அது மட்டும் இல்லாம இது வந்து பெல் மெட்டல்னு சொல்லக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பிரான்ஸ்ல பண்றது. நம்ம கிட்ட ஹியூஜ் வெரைட்டி ஆஃப் கிளே பாட்ஸ் இருக்கு. ஓகே, சோ இது வந்து லைக் பண்ற கஸ்டமர்க்காக இது வந்து வச்சிருக்கீங்க. ஆமா, இந்த நம்மளுடைய கிளே பாட்டை பொறுத்த வரைக்கும் கிளே பாட் அதாவது மண் சட்டி எல்லா இடத்துலயும் தானப்பா கிடைக்குது. ராஷ்ல என்ன இது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய கிளே பாட்ஸ் எல்லாமே பாட்ரியில, அதாவது அந்த செய்யற இடத்துல எங்களுக்காக தனியா மண் எடுத்து தனியா அதுக்குன்னு சொல்லி 3 டைம்ஸ் அதை கிரைண்ட் பண்ணி ஃபைன் ஃபினிஷ் பண்ணி நாங்க செய்றோம். என்னமா சொல்றீங்க, உண்மையிலேவா? கண்டிப்பா. அது மட்டும் இல்லாம இது வந்து சூளையில எவ்வளவு நேரம் எவ்வளவு ஹீட்ல இருக்குன்ற வரைக்கும் நாங்க கண்ட்ரோல் பண்றோம். சூப்பர் மேம். பிகாஸ் எங்க கிட்ட சொல்றவங்க என்னன்னா நாங்க மண்ணு வாங்கணும், கொஞ்ச நாள்லயே வந்து அதுக்குள்ள இருந்து எண்ணெயா ஒரு மாதிரி நிறைய இழுத்துக்குது, ஸ்மெல் ஒரு மாதிரி வருதுன்னு. அந்த எதுவுமே இதுல வரவே வராது. இது வந்து பாத்தீங்கன்னா எங்க கிட்ட எக்ஸ்ட்ரீம் ஃபாஸ்டா போகக்கூடிய பூண்டு வச்சுக்கக்கூடிய கார்லிக் கீப்பர் கிளேலயே வந்து பாத்தீங்கன்னா கார்லிக் வைக்கிறதுக்காக ஸ்பெஷலா இது பாருங்க, அதுக்குனே ஹோல்ஸ் கொடுத்திருக்கோம் உள்ளுக்குள்ள. சோ அப்ப நமக்கு காத்தோட்டம் நல்லா இருக்கும். சோ உங்களுக்கு வந்து இந்த கலர் வேணா இது எடுத்துக்கலாம், டபுள் பேக்ல பிளாக் வேணாலும் பிளாக் எடுத்துக்கலாம். கார்லிக் மாதிரி டிசைன் பண்ணிருக்கோம், ரொம்ப எலிகண்டா இருக்கும் கிச்சன்ல வைக்கிறதுக்கு. கருங்கல் அம்மிக்கல்ல வந்து குளவி நான் காட்டுறேன் பாருங்க. இந்த குளவிலையுமே நம்ம கொத்தி வச்சிருக்கோம் ஃபுல்லாவே. குளவி கொத்தி வச்சிருக்கோம். பொதுவா வந்து குளவி கொத்தி இருக்காது. ஏன் குளவி கொத்தி வச்சிருக்கோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியா ஒரு 4 வாட்டி அரைச்சிங்கனாலே டக்குன்னு அரைப்பட்டுரும். அதுக்காக தான் நம்ம வந்து குளவி கொத்தி வச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல ஒரு சின்னதா நம்ம கேப் கொடுத்திருக்கோம் பாருங்க. ஓகே, சோ அந்த கேப்ல வந்து அது இது போய் நின்னுக்குறோம். ஆமா, உங்களுக்கு அந்த ஷேக்கிங் இருந்துகிட்டே இருக்காது. இல்ல ஒரு சின்னதா கல்ல வச்சு நிப்பாட்டணும்ன்ற அவசியம் கிடையாது. சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கருங்கல்ல இருக்கக்கூடிய அம்மிக்கல். இதோட டீடைல், சைஸ், பிரைஸ் எல்லாமே பார்க்கணும் அப்படின்னா நீங்க வந்து வெப்சைட்ல செக் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்குல்ல கிரானைட்ல நம்ம கிட்ட வந்து மொத்தம் 3 சைஸ் அவைலபிளா இருக்கு. ஃபர்ஸ்ட் சைஸ் வந்து இந்த இது சின்னதா இருக்கக்கூடியது. உங்களுக்கு வந்து வீட்ல ரொம்ப காம்பாக்டா, நான் நிறைய எல்லாம் அரைக்க மாட்டேன், எனக்கு வந்து கொஞ்சமா லைட்டா இஞ்சி பூண்டு எல்லாம் தட்டிக்கிறதுக்கு வேணும் அப்படின்னா இந்த சைஸ் நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். ஆல்மோஸ்ட் அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கறீங்களா நீட்டா வந்து வாங்கி வச்சுக்கலாம். ஏன்னா மோஸ்ட்லி ரெண்டல் ஹவுஸ்க்குலாம் அது அலோவ் பண்ண மாட்டாங்க. இத வாங்கி நீட்டா வந்து சைடுல வந்து வச்சுக்கலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பாத்தீங்களா? கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குங்க. Thank you so much மேம். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஒரு நல்ல கண்டென்ட் வந்து என்னோட ஆடியன்ஸ் கொடுத்த ஃபீல் வந்து எனக்கு வந்து கிடைச்சிருக்கு மேம். டெஃபினட்டா தேடி வருவாங்க. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி வரணும் அட்ரஸ் மட்டும் சொல்லிருங்க மேம். கண்டிப்பா. நம்மளுடைய ஷாப் வந்து பாத்தீங்கன்னா ராஜ் குக்வேர்ஸ், சென்னை OMR பெருங்குடியில இருக்கு. நம்ம கிட்ட நீங்க பை பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா நம்ம வந்து 3 வே ஆஃப் மோடம்ல நீங்க வந்து பை பண்ணலாம். ஒன்று வந்து டைரக்டா நம்மளுடைய ஸ்டோர் சென்னையில் இருக்க நீங்கள் விசிட் பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெப்சைட் rajcookwares.in வெப்சைட் மூலமாகவும் பை பண்ணலாம். எனக்கு வெப்சைட் கம்ஃபர்டபுள் இல்லை, எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் பேசுகிறது தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் மூலியமாகவும் நம்ம கிட்ட வந்து ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணலாம். ஓகே, ரைட் மேம். ஒன் திங் வந்து நாங்கள் வந்து ஏன் ப்ரைஸ் வந்து ரிவீல் பண்ணலிட்னா, இப்போ வந்து நான் வந்து வீடியோ வந்து போடுறேன், இன்னும் 2-3 இயர்ஸ் கழிச்சு வந்து பண்ணால் ரேட் இன்க்ரீஸ் ஆயிருக்கலாம், டிக்ரீஸ் ஆயிருக்கலாம். அந்த டைமில் நீங்கள் வந்து அந்த கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது ரேட்டும் சொல்ல இவங்களோட வெப்சைட் மட்டும் போய் செக் பண்ணி பாருங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலிங்காக வந்து எல்லாம் இண்டிவிஜுவலாக வந்து கொடுத்துருக்காங்க.
ஒன் திங் வந்து பார்த்தீங்கன்னா இது ஆர்டர் பண்ணுறாங்கன்னா இப்போ எவ்வளோ டேஸ் மேம் ரீச் அவுட் ஆகும் உங்களுக்கு வந்துட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சவுத் சைட் ஃபுல்லாகவே வந்து 3 to 4 ஒர்க்கிங் டேஸில் வந்து ஷிப் பண்ணுறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மிடில் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 to 5 டேஸ் ஆகும். நார்த்தன் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 6 to 7 ஒர்க்கிங் டேஸ் ஆகும். ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ டெலிவரி பண்ணிட்டு இருக்கோம். 1000 rupees அபவுக்கு 1000 rupeesக்கு கீழே இருக்குன்றப்போ 48 rupees வந்து டெலிவரி சார்ஜஸ் வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல் ஓவர் இந்தியா மட்டும் இல்லை, நாங்கள் வேர்ல்டு வைட் வந்து டெலிவரிஸ் பண்ணிட்டு இருக்கோம். அவுட் ஆஃப் இந்தியா வந்து ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணும்போது அதுக்கான ஷிப்பிங் சார்ஜஸ் எல்லாமே வந்து கண்ட்ரி டு கண்ட்ரி வேரி ஆகும். நீங்கள் எங்கள் வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் எந்த கண்ட்ரின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு பர் கேஜி ரேட் எவ்வளோ வரும் அப்படின்றதையுமே சொல்லிடுவோம். அதே மாதிரி ஷிப் பண்ணும்போது எங்களுடைய பேக்கேஜிங் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஷிப்பிங் டேமேஜஸ் வந்து 99.9% நாங்கள் வந்து எராடிகேட் பண்ணி தான் வச்சிருக்கோம். 3 லேயர் ஆஃப் பேக்கிங்கில் தான் நாங்கள் வந்து ஷிப் பண்ணுறோம். ரைட் மேம். ஒன் திங் வந்து நீங்கள் வந்து டேரக்டாக வந்து ஒரு ஃபேமிலியோட கூட வந்து வரலாம். நல்ல ஒரு ஷாப்பிங் பிளேஸ் வந்து அது வந்து கண்டிப்பாக இருக்கு. ஸோ டேரக்டாக வந்து விசிட் பண்ணுங்க. ஒன் திங் இப்போ சண்டே கூட வந்து ஓப்பனில் இருக்குங்களா? சண்டே இது ஹாலிடே? நம்மளோட ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நாளும் ஓப்பன் தான். நோ லஞ்ச் பிரேக் எதுவுமே கிடையவே கிடையாது. தீபாவளி ஒரே ஒரு நாளைக்கு மட்டும் தான் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிருப்போம். மற்றபடி எல்லா நாளுமே வரலாம். மார்னிங் வந்து 10:30 இருந்து நைட் 8 o'clock வரைக்கும் நம்மளோட ஷாப் வந்து ஓப்பனாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டே இருங்க. இந்த மாதிரி வேற நல்ல கண்ணல மறுபடியும் மீட் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச். பை பை மேம். பாய் சொல்லிடுங்க மேம். பாய்.